Hello all, welcome back. This is Bala from Mayfly Story. இன்னைக்கு நீங்க பார்க்கிறது என்ன அப்படினா 2025 மாடல் RS 200 அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாடல்ல இன்னைக்கு வந்து நம்ம Black கலர் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம வந்து Kings Motorsல இருக்கக்கூடிய பஜாஜ் தான் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஓகே, as usual வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் இருக்கக்கூடிய அதே ஹைலைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 LED DRL லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டிசைன் எலமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. இதோட டெக்னிக்கல் சேஞ்சஸ் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து MRFோட டயர்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதோட டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ப்ராடாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ABS அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ABS வந்து இதில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இதில் கிரெமெக்காவோட டியூவல் காலிபர் பிரேக்கிங் சிஸ்டமும் இதில் வந்து பார்த்தோன்னா அசிஸ்ட் பண்ணியிருக்கு. இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இம்பேக்ட்லேருந்து தப்பிக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பைக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா ஆஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து டாப்பில் கொடுத்துறது வந்து பார்த்தோன்னா இண்டிகேட்டருக்கு ஒரு சேஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இண்டிகேட்டரே ஒரு சேஃப் நமக்கு, ஆனால் இண்டிகேட்டர் வந்து சேஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கான வந்து ராட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட வைசர்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, சேம் அதே தான் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ அதோட மிரர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அதோட ஃபோல்டபுள் வந்து பார்த்தோன்னா பொசிஷன் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. சைடில் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா கேப் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வண்டிக்குள்ளேயே வந்து டக்கின் ஆகிற மாதிரி இதோட பொசிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க. இதோட டேஷ்போர்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரீச் ஆகிட முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு USB சார்ஜர் வந்து மேனுவலாகவே கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. RSல கூட உங்களுக்கு USB சார்ஜர் வந்து மொபைலுக்கு வந்து இதிலே வந்துடுது. ரொம்பவே நல்ல விஷயமான நான் சொல்லணும். ஸோ இதோட ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைடருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒன்று தான் சொல்லணும். ரொம்ப வருஷமாக அவங்க இந்த ஹேண்டில் பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. நீட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் கியரை இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் லைட்டு ப்ளஸ் ஹை பீமு எல்லாத்தையும் ஒரே சுவிட்சில் இன்டகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஹார்ன் எல்லாத்தையும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ சைடில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து உங்களுக்கு இந்த கேப்பு ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அயனில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பவர் பட்டன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, RSஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிளச்சாக இருக்கட்டும், பிரேக் ஃப்ரண்ட் லிவராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டரி ஃபிட்டடாக வர அந்த லெவல் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. இதே உங்களுக்கு வந்து NS 400 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் வரதை நீங்கள் ஆப்வியஸாக பார்க்க முடியும். ஸோ அதோட கீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லாக்கு அன்லாக் எல்லாத்தையும் இக்னிஷன் ஆஃப் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ உங்களுக்கு வந்து இதோட கிளஸ்டர் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வெல்கம் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். NS 400ல் இருக்கக்கூடிய அதே அசம்பிள் செட் தான் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூலுக்கான வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இந்த இடத்துல வந்துடுது, தனியாக கொடுத்துட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நியூட்ரல் சுவிட்ச் வந்து வந்துடுது. ஸோ இங்கே வந்து கியர் இண்டிகேட்டர் கொடுத்துட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பீட் லிமிட் பார்த்துக்கலாம், டைம் வந்து இதிலே கொடுத்துட்றாங்க, RPMமும் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ABS லைட் வந்து ஆன் ஆகும். இது ஆக்சுவலாக ரன்னிங்கில் வந்து இது ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ஜின் லைட்டும் சேம் அதே மாதிரி தான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. டேங்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பல்சர் பேட்சோட கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து உங்களுக்கு E20க்கான வந்து பேட்ச் இது வந்து உங்களுக்கு வந்து அயனில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இது பிளாஸ்டிக் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃபேரிங்கோடு இது அட்டாச் பண்ணி வந்திருக்கு. ரொம்பவே நல்லா. ஓகே, இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்சரோட அந்த பேட்ச் வந்து க்ரோம் ஸ்டைப்பில் நல்ல க்ரோம் மாதிரி நல்ல பளிச்சுன்னு கொடுத்துட்டுருக்குறாங்க. ஓகே, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேங்க்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் நல்ல குஷன் டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் பேட் கொடுத்துருக்காங்க. இது இன்பில்ட்டாகவே வருது. ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். RSஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் இதை வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதோட சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுத்துட்டுருக்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். இதில் பம் வந்து டோட்டலாக அதில் வந்து சீட் ஆகும். சப்போஸ் வந்து இது ஸ்லோப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்த பாடி வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்கும். அது ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து கேர்ள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ரப்பரில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
உங்களுக்கு லீனப்போ அடிக்காத மாதிரி உங்களுக்கு இதில் சின்ன ராடு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சர் சீட்டுக்கும் சேம் அதே தான். உங்களுக்கு வந்து ரப்பரில் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ணாது. முள்ளு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட் வந்து ஹர்ட் பண்ணும். இது ரப்பரில் கொடுத்துட்டுருக்குறாங்க. ஓகே, கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார் டைப்பில் வந்து ஸ்விங் ஆர்ம் கொடுத்துட்டுருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கார்டு இதில் வந்துடுது. RS200 சாரி கார்டு ப்ளஸ் மட் ஃப்ளாப் வந்து இதுலேயே ஆஃபர் பண்ணிடுறாங்க. இந்த RS200 இந்த 2025 வேர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃப்ரண்டோட பேக் வந்து அப்படியே சும்மா ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்லோப்போட இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிராப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இந்த பேக் இந்த டிசைன் வந்து பொறுத்த வரைக்கும். நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக ரொம்பவே ஸ்போர்ட்டியான லுக்காக இருக்கும். எனக்கு பிடிச்சது ஒரு பர்சனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லுக் தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செப்பரேட்டாக உங்களுக்கு லைட் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே LED தான். இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழே அதுக்கான லைட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். கீழே வந்து டேஞ்சர் லைட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு MRF வந்து ஜாப்பா டயர் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. S1 வந்து ஷோரூம்லேருந்தே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து 110, இங்கே வந்து உங்களுக்கு 140 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட் டயர் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய grip இதில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரியலில் வந்து உங்களுக்கு சிங்கிள் காலிபரில் கிரமேக்காவோட பிரேக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காகவே இருக்குங்க. இது வந்து டுயல் சேனல் ABS ஆக்சுவலாக அது. ஸோ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் எண்டு வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்டு வந்து உங்களுக்கு இன்ஜின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூனிக்கான ஒரு சவுண்ட் ஆக்சுவலாக இது வந்து ஆஃபர் பண்ணும். பிகாஸ் நீங்கள் இந்த சைலன்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து மேபி உங்களுக்கு 99% வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையோ இல்லை வந்து உங்களுக்கு ஆஃப் ரோட் போகும்போதும் கண்டிப்பாக அடிக்கும். ஆனால் இந்த RS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதோட எக்ஸாஸ்ட் வந்து வெளியே கொடுத்துட்டுருக்காங்க. அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லணும். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரியர் பிரேக்கான ஆயில் வந்து கேப் கொடுத்துட்டுருக்காங்க. இதுவும் ரப்பர் தான். ரொம்பவே வந்து பார்த்தோன்னா டீசெண்டாக இருக்குது. ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும் மானிட்டர் பண்ணி. இதை நம்ம வந்து பார்த்தோன்னா ரெகுலராக வந்து பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே எல்லாமே வந்து ராட் வந்து அயனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பிரேக்கிங் ராட் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஜின் அசம்பிளும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நீட்டாக முடிச்சுட்டு இருக்கிறாங்க. RSோட யூனிக்கான அந்த ஃப்ரேம் சிஸ்டம் இதுதான். RS200ஓட சைடு ஃபேரிங் 2025 மாடலோட அந்த டிசைன் எலமெண்ட். ஆக்சுவலாக ஃபிஷ்ஷோட நெக் மாதிரி இருக்குது என்னோடய இமேஜின் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இது வந்து RSக்கான ஒரு யூனிக்கான டிசைன் அப்படி தான் சொல்லணும். மேபி இதில் சின்ன மாடிஃபை பண்ணால் கூட ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட லுக்கே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கவுல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான லுக்குக்கு இது கேரண்டியாக இருக்குது. ஓகே கைஸ், 2025 RS200 மாடல் வந்து நம்ம ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துருப்பாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பாலா ஃப்ரம் மைஃப்ளை ஸ்டோரி. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பை பை. பீஸ்.